ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுன்னு தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி பாருங்கள், அழகாக தூங்கிட்டு இருந்த புள்ள நான் வேலை செய்யும் போது எப்படி தான் அவளுக்கு தெரியுமோ தெரியல, கரெக்டாக வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். எந்திரிச்சு இங்கே பாருங்கள், என்னை வந்து வேலை செய்யவே விடலை. நான் என்ன வேலை செஞ்சுட்ருக்கேன்னா சப்பாத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரட்டிகிட்ருக்கேன். அந்த சப்பாத்தி வந்து என்னை திரட்டவே விடலை. என்கிட்ட குடுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதாங்க. நான் அவகிட்டே கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அவளையே அவன் என்னெல்லாம் பண்ணுறான்னு பாருங்கள். அவன் உடம்பு ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே பூசிக்கிட்டா பவுட்ரு மாதிரி ஃபுல்லாகவே அந்த மாவை எடுத்து அவளே போட்டுக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா ஒரு வழியாக நானே வாங்கிட்டு அவள் சப்பாத்தி மாவெல்லாம் திரட்டி நாங்கள் ரெடி பண்ணி ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ரொம்ப பசி எடுத்துக்கிறதுனால அவளுக்கு சிம்பிளாக வந்து உப்புமா தான் செஞ்சேன். ஏன்னா சப்பாத்தி சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா குழந்தைக்கு குத்தன்றதுனால நான் சப்பாத்தி கொடுக்க மாட்டேன். அவள் நான் உப்புமா தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்சேன். அதுக்குள்ளே அவள் நல்லா வாஷ் பண்ணி சுடுதண்ணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃபுல்லாகவே அழுக்காயிட்டா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது டால் தான். இது வந்து தம்பி வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் செஞ்சுருக்கோம். ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டாங்க எனக்கு சப்பாத்தியும் டாலும் செஞ்சு கொடுமான்னு சொன்னாங்க. அதனால் பாப்பாவுக்கு வந்து உப்புமா செஞ்சுட்டேன். அவனுக்கு வந்து எங்களுக்கு எல்லாருமே சப்பாத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பாப்பா வந்து சாப்பிடல. ஏன் சாப்பிட்லன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து சுட்டு எடுத்து வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சப்பாத்தியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சப்பாத்தி பிசைஞ்சு நல்லா அந்த டாலில் ஊற வச்சு கொடுத்தேன். கொஞ்சமாக சாப்பிட்டாங்க. இங்கே பாருங்கள், சப்பாத்தி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதில் கொஞ்சம் முட்டை ஊற்றி செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் முட்டை ஊற்றி செய்யலை, ஏன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நான் சாப்பிட மாட்டேன். அதுக்கப்புறமா டாலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தம்பிக்கு வந்து ரெடியாக வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தம்பிக்கு வந்து கொஞ்சம் பிச்சு போட்டு கொடுத்தா அதை ஊற வச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். அதனால் அவங்க அப்பா தான் பிச்சு போடுறாங்க. அவங்க உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் லஞ்சு பார்த்திங்கன்னா சுட சுட சோறு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் போட்ட காரக்குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், வெண்டைக்காய் போட்ட காரக்குழம்பு. அதுக்கப்புறம் போல் தயிர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் தயிர் தான், வீட்லேயே போடுற தயிர் ஃப்ரெண்ட்ஸ். இது தயிர் நேற்று வந்து ரொம்ப எல்லோவாக இருந்தது தம்பி சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் மஞ்சத்தூள் கம்மியாக போட்டோம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அப்பளம், அப்புறம் மிச்சம் மீதி வச்சுக்கிறதுலாம் எனக்கு சப்பாத்தியும் டாலும் இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் சாப்பிட்டு முடிச்சிடுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.